போதைக்கிழமை அத்தியாயம் 12 4 நாட்கள் வேகமாக ஷூட்டிங் முடிந்திருந்தது. இப்போது நன்றாகவே தெரிந்தது அகலிகாவிற்கு. அக்னிதேவ் இவளை கவனிக்கும் அந்த முறை இத்தனை நாளாக பெரியதாக தெரியவில்லை. இப்போது கூர்ந்து கவனிக்கையில்தான் இவளுக்கு புரிய ஆரம்பித்தது. அவன் தன்னை வேறு விதமாக பார்க்கிறானோ என்கிறது. தற்போது அவளுக்கு தெரிந்தது. ஷூட்டிங் முடிந்தது. இறுதி கட்டமாக சில வேலைகள் மட்டுமே பாக்கி இருந்தது. அகலிகாவை பொறுத்தவரைக்கும் அவள் பக்கத்து வேலைகள் அனைத்துமே முடித்து கொடுத்திருந்தாள். ஆனால் அக்னிதேவ் இன்னும் சில நாட்கள் தனக்கு அருகில் வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டான். எப்படி என பலவாறாக யோசித்து கடைசியாக அதையும் கண்டு கொண்டிருந்தான். ஆனால் எங்கிருந்து எப்படி ஆரம்பிப்பது என தெரியாமல் தவித்தபடியே சுற்றி கொண்டிருந்தான். இதோ இறுதிக்கட்ட படப்பிடிப்பு என்பது இன்றைக்கு எனவும் படப்பிடிப்பு குழுவினர் அனைவருமே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். பெயருக்கு தான் 2 மணி நேர வேலை இருந்தது. அதன் பிறகு மாலை வரையிலுமே அங்கே கொண்டாட்டங்கள் களைகட்ட துவங்கி இருந்தது. சக பணியாளர்கள் அனைவரிடமும் நின்று செல்ஃபி எடுப்பது, ஒருவரையொருவர் கிண்டல் அடித்தபடி பேசுவது, சில காட்சிகளில் நடந்த சுவாரஸ்ய நினைவுகளை நினைவு கூர்வது, இப்படி நேரம் ஜெட் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. அகலிகா ஒவ்வொருவரிடமும் பேசி விடைபெற்று கொண்டிருந்தாள். மாலை 6 மணி வரையிலுமே அங்கு இருப்பதாக முடிவு செய்திருந்தாள். அப்போது அக்னிதேவ் அவளுக்கு அருகே வந்தவன் கொஞ்சம் பேசணும் என்று கூற, முதலில் இங்கே வாங்க டைரக்டர் சார், நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உங்கள் கூட மட்டும்தான், இன்னமும் எடுக்கலை. சற்று தொலைவில் இருந்த சாயை பார்த்து அழைத்தாள். சாய் இங்கே வந்துட்டு போங்க என்று குரல் தர அவனும் அவளுக்கு அருகே வந்தான். என்ன அகலிகா என கேட்க, இங்கே நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஞாபகார்த்தமாக மறுபடியும் எப்போது பார்ப்போம்னு தெரியாது இல்லையா? அப்படியா என்று கேட்டவனுக்கு உதட்டில் அப்படி ஒரு சிரிப்பு. என்ன சிரிப்பு? கூட வந்து நில்லுங்கன்னா நிற்க மாட்டியா? பிறகு அக்னியிடம் திரும்பியவள், என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. சாரி, நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஞாபகத்திலேயே இருந்தேனா, அதனால தான் நீங்கள் சொல்ல வந்ததை கவனிக்கல. இப்போ சொல்லுங்க. வந்து இந்த படத்துக்கு இன்னமும் ஒரு சாங் வேணும்னு தோணுது. இப்போ குழும நாளில் சீசன் இல்லையா? இதை அவன் அவளிடம் சொல்வதற்குள் அத்தனை திணறினான். ஏதோ பொய் சொல்லாமல் முதல் முறையாக சொல்லி மாட்டிக்கொள்ளும் சிறுவன் போல 2 முறை தலை கோதியிருந்தான். பார்வை இங்குமங்கும் இல்லாமல் அலைமோதியது. அவனின் நிலை சாய்க்கு நன்றாக தெரிந்தது. அவனுக்கு இன்னமும் சிரிப்பு அதிகமாக வந்தது. அதை அடக்கியபடியே இருவரையும் கவனிக்க ஆரம்பித்தான். ஆனால் ஆல்ரெடி படம் எடுத்து முடிச்சாச்சுன்னு தானே சொன்னீங்க? எனக்கு புரியலை, எதுக்காக இந்த திடீர் முடிவு? தேட்டர் சைடில் நிறைய பேர் கேட்குறாங்க, உங்கள் ஸ்டைலில் ஒரு சாங்காவது வைக்கணும் அப்படின்னு. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. அதனால தான். முடியும் தானே? இன்னும் 1 வாரம் டைம் தேவை இருக்கும். மறுபடியும் முடியும் இல்லையா? இல்லை ஏதாவது வேறு வேலை இருக்கா? சார், நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு தான் தெரியுமே. இன்னும் வேறு படத்துக்காக டேட் கொடுத்துருக்குறேன். ஒருவேளை அவங்க கூப்பிட்டா நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் என் பேரில் எந்த ரீமாக்கும் இல்லை. நான் வேணும்னா ஒன்று செய்யட்டுமா? எந்த டைரக்டர்னு சொல்லு, நான் வேணும்னா பேசி பார்க்குறேன். இன்னும் 1 வாரம் தான், அதுக்கு மேலே டைம் கேட்க மாட்டேன். 2 நாள் தங்கி அங்கே ஷூட்டிங் எடுக்கணும். அதுக்கு பிறகு ப்ரமோஷனுக்காக 2 டிவி சேனலுக்கு பேட்டி கேட்டுருக்குறாங்க. அதுக்கு நம்ம போயாகணும். அதுக்கு கூட நிறைய டைம் ஆகாது. ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் மாதிரி தான். ப்ளீஸ் என்று கேட்க என்ன பதில் சொல்வது என தெரியாமல் விழித்தாள். பிறகு கடைசியாக அவனிடமே சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டு பாருங்கள் என்று ஃபோன் நம்பரை கொடுத்தவள் யோசனையோடு ஒரு ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டாள். நிச்சயமாக இவன் சொல்வது போல இந்த பாடல் காட்சி இப்படத்திற்கு அவசியம் இல்லாதது. முழுக்க முழுக்க கிராமிய வாசம் பேசும் வகையில் எடுத்த படம். உணர்ச்சி பூர்வமாக ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக எடுத்தது. அதற்கு பாடல் காட்சி எதுவும் தேவையில்லைதான். பிறகு ஏன்? 2 நிமிடத்திலேயே இவளுக்கு அருகே வந்தவன் தன்னுடைய ஃபோனை எடுத்து அவளிடம் நீட்டினான். நீ சொன்ன டைரக்டர் சார் தான் லைனில் இருக்கிறாங்க. அவர் பேசணுங்கிறாரு, கேட்டுக்கோ என அவளிடம் நீட்ட, அக்னிதேவ் சொன்னாப்ல, இன்னமும் 1 வாரம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே டிலே ஆகும் போல இருக்குது. செட்டிங் போடுறவங்க லேட் பண்ணுறாங்க. அவங்களோடது முடிக்க எப்படியும் 1 வாரம் ஆகும். நீ சொன்ன டைரக்டர் சார் தான் லைனில் இருக்கிறாங்க. அவர் பேசணுங்கிறாரு, கேட்டுக்கோ என்று அவளிடம் நீட்ட, அக்னிதேவ் சொன்னாப்ல, இன்னமும் 1 வாரம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே டிலே ஆகும் போல இருக்குது. செட்டிங் போடுறவங்க லேட் பண்ணுறாங்க. அவங்களோடது முடிக்க எப்படியும் 1 வாரம் ஆகும். கொஞ்சம் அரண்மனை மாதிரி செட் போட வேண்டியது இருக்குது. நல்லா டைம் ஆகுது என்று சொல்ல, தேங்க்யூ சார் என்றபடி ஃபோனை அவனிடம் கொடுத்தாள். ஓகே, எப்போ புறப்படணும்னு சொல்லுங்கள். வீட்டில் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு ரெடி ஆகிறேன் என்று நகர, நிமிடங்கள் இப்படித்தான் அகலிகாவோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு இருந்தது. நரக நிமிடங்கள் எப்படித்தான் அகலிகாவோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு இருந்தது. முதல் முறையாக தன்னுடைய தவறு புரிந்தது. தேவையில்லாமல்
மறுபடியும் இழுத்து வைத்து கொண்டானோ அதுதான் தவறு என்று இந்த நிமிடம் வரையிலும் அவனை துரத்தி கொண்டிருந்தது. அன்றைக்கு நடந்தது இப்போது நினைத்து பார்த்தான். குளு மணாலியில் குளு குளு சீசன் தொடங்கி இருக்க குறிப்பிட்ட டீம் மெம்பர்கள் மட்டும் அழைத்து கொண்டு அங்கே சென்றிருந்தான். ஏற்கனவே அகலிகா நன்றாக நடனம் ஆடக்கூடியவள் என்று தெரியும். ஆனால் அன்றுதான் நேரில் பார்த்தது. கண்கள் அவளை விட்டு அகற்ற முடியவில்லை. கதாநாயகனுக்கு அருகில் நின்று பாடும் ஒவ்வொரு காட்சியிலும் அவ்வளவு இயல்பாக இருந்தது. இவனின் நிலையில்தான் அத்தனை தடுமாற்றம். அங்கிருந்து வந்த நேரத்திலிருந்து தவித்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அடுத்த நாளில் இங்கே சென்னைக்கு வந்த உடனேயே தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி இருந்தது. அடுத்ததாக இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் பொங்கல் இருந்ததினால் இன்னொரு சேனலில் இருந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக இவனை அழைத்து இருந்தனர். கூடவே அகலிகாவையும். அதற்கு காலையிலேயே அகலிகாவை ஃபோனில் அழைத்து இருந்தான். சேனல் பேட்டிக்காகத்தானே அவளை அழைத்து வருவதாக கூற அதற்கு அகலிகா சம்மதிக்கவில்லை. இல்லை சார், அது சரி வராது. நீங்கள் அங்கே வந்துடுங்க, நான் என்னோட காரில் வந்துடுறேன். ஏன் இப்படி சொல்கிற? எப்படியும் ஒரு இடத்துக்கு தானே போகிறோம், 2 பேரும் சேர்ந்து போகலாம். அது அவ்வளவு நல்லா இருக்காது. இது வரையிலும் எந்த டைரக்டரோட காரிலுமே போனது கிடையாது. எல்லா இடத்துலையுமே என்னோட வண்டியில் தான் போகிறது வழக்கம். நிச்சயமாக அவங்க கூட வந்தால் அது வித்தியாசமாக இருக்கும். தேவையில்லாமல் மீடியாக்களுக்கு தீனி போட்டது மாதிரி ஆகிடும். அது அவ்வளவு நல்லா இருக்காது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சொன்ன நேரத்துக்கு அங்கே வந்துடு. அங்கே நேரில் பார்த்துக்கலாம் என்று வைத்திருந்தான். பட்டென்று வரமாட்டேன் என்று சொன்னது இவனுக்கு கொஞ்சமும் வருத்தம்தான். ஆனால் அவளது பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அதுவும் சரிதானே, இத்தோடு முடிந்து விட போவதில்லை. நிறைய படம் நடிக்கப் போகிறவள். பிறகு பின்னொரு காலத்தில் வேறு டைரக்டர் யாராவது அவரோடு கூட சென்றாயே, எங்களோடு வருவதற்கு என்ன என்று கேள்வி கூட வரலாம். இதோ பேட்டி எடுக்கின்ற இடத்திற்கு வந்து அமர்ந்திருந்தான். பேட்டிக்கானும் அந்த ஆங்கரிங் பெண் கூட துருதுருவென நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தால் இருவரையும் பார்த்து. எப்படி இந்த கேரக்டருக்கு அகலிகா ஷூட் ஆவாங்கன்னு முடிவு பண்ணினீங்க? ஏன்னா பிரபலமான நடிகைகள் எல்லாம் இந்த கேரக்டருக்கு நடிக்க முடியாதுன்னு சொன்ன கேரக்டர். அதனால் இந்த கேள்வி. இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க என்று கேட்க, நடிக்க ஸ்கோப் இருக்கிற படம், இப்போது திறமையான நடிக்கிறவங்க அகலிகா தான். இன்னமும் நிறைய ரசிகர்கள் அகலிகாவோட வேறு நடிப்பு திறமையை பார்க்க ஆர்வமாக இருக்கிறாங்க. அதனால் செலக்ட் பண்ணினோம். அப்புறம் சம்பளம் எந்த நிமிஷம் வரைக்கும் மேடம் ஒத்த பைசா கூட நான் கொடுக்கல. கதை பிடிச்சிருக்கு, நடித்து தரேன்னு சொல்லி நடித்து கொடுத்துருக்குறாங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் எனக்கு. என்ன டைரக்டர் சார் இப்படி சொல்கிறீங்க? சினிமா வட்டாரத்தில் உள்ளவங்க எப்படியும் 5 கோடி வரைக்கும் வாங்கி இருப்பாங்க அப்படின்னு ரூமர் நிறைய இருக்குது. ரூமர்னு நீங்கள் சொல்லியாச்சு, அப்புறம் நான் எப்படி சொல்கிறது? அது ரூமர் தான். கலகலப்பாக பேட்டி நடந்து கொண்டிருந்தாலும் அகலிகாவை சற்று நேரமாவது தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதிற்குள் வந்து கொண்டிருந்தது. வரும்போது எப்படி வந்து இருந்தாலும் செல்லும்போது இருவரும் சேர்ந்து தானே செல்ல வேண்டும். எப்படி என யோசித்தவன் வேகமாக தன்னுடைய டிரைவருக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தான். கலகலப்பாக பேட்டி முடிந்ததும் இருவரும் புறப்பட்டனர். அகலிகா ஏற்கனவே தன்னுடைய சொந்த காரில் வந்திருந்தால் டிரைவரை அழைத்து வரவில்லை. அவளே இப்போது நன்றாக கார் ஓட்ட கற்று இருந்தாள். வாசல் வரைக்கும் சென்றவன் யோசனையோடு அகலிகாவிடம், காரில் ஏதோ பிரச்சனையா? டிரைவர் காரை எடுத்துகிட்டு போயிட்டான், டாக்ஸி தான் புக் பண்ணணும். இப்போ உனக்கு பிரச்சனை இல்லைன்னா உன்னோட காரில் என்ன என்னோடய வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா? இவ்வளவு தானா? அதனால் என்ன, வாங்க போகலாம். தேங்க்யூ என்று முன்கதவை திறந்து அமரவும் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தவள் மெல்ல வண்டியை செலுத்த ஆரம்பித்தாள். உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள், அங்கே கொண்டு போய் இறக்கி விடுறேன். உனக்கு தெரியாதா என்று சொன்னவன் அட்ரஸ் சொல்ல லாவகமாக வண்டியை செலுத்தினாள். நல்ல வண்டி ஓட்டுற அகலிகா. தேங்க்யூ. பிடிவாதமாக அப்பா தான் கற்றுக்கணும்னு சொல்லி கற்றுக்க வச்சாங்க. இப்போ நிறையவே உபயோகமாக இருக்குது. அடுத்த வரும் அந்த டிவி ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம், ஏன் கேட்குறீங்க? ஆல்ரெடி அந்த டிவி சேனல் போன வருஷம் பேட்டி கண்ட அந்த நடிகையை படாத பாடு படுத்தி எடுத்துட்டாங்க. அவங்களோட வேலை என்ன தெரியுமா? நடிகைகளை கூப்பிட்டு கலாச்சி அனுப்பி வைக்கிறது தான். அதாவது எப்படியும் அவங்க பாரம்பரியமாக நிறைய விஷயங்கள் நிறைய கற்றுக்காம தான் இருக்கிறாங்க. அதை தான் கரெக்டாக செய்ய சொல்லுவாங்க. அப்புறமா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைப்பாங்க. அடுத்த வாரம் அந்த ப்ரோக்ராமுக்கு தான் நீ நானும் கலந்துக்க போகிறோம். எனக்கு பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி போனதுமே சொல்லிவிடுவேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஜஸ்ட் நான் வாட்ச் பண்ண தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. நீ கூட வர்றதால நீ தான் அநேகமாக சிக்குவ. பாரம்பரியம்னா எனக்கு புரியலை. நிச்சயமாக அவங்க கிராமத்து பொங்கல் சொல்லி பொங்கல் வைக்க சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நிறைய பெண்களுக்கு பச்சரிசி எது, சமைக்கிற அரிசி எது, இதுவே தெரியல. இவ்வளவு தானா? நான் என்னவோன்னு பயந்துட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். பேசியபடியே அவனது வீட்டிற்கு அருகே வந்து இருந்தனர். அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். இவளும் வண்டியை திருப்பிக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்திருந்தாள். வாசலிலேயே அவளுடைய தந்தை காத்திருந்தார். என்னப்பா இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க?
இல்லடா நேரம் போகல. எப்படியும் நீ வர்ற நேரம் ஆச்சு அப்படின்னு இங்க வந்து நிக்கிறேன். வா உள்ள போகலாம் என்று சொல்ல வண்டியை நிறுத்தியவள் அப்போதுதான் பார்த்தாள் அக்னிதேவ் அமர்ந்திருந்த சீட்டில் அவனுடைய பர்ஸ் தவறி விழுந்திருந்தது. இருவரும் வண்டியில் பேசிக்கொண்டு வந்தபோது ஃபோன் வர எடுத்து பேசியது ஞாபகம் வந்தது. ஃபோனை எடுக்கும்போது தவறி கீழே விழுந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டாள். அச்சோ இது வேறையா என்று எடுத்தவள் வேகமாக அவனுக்கு ஃபோனில் அழைத்து தகவல் சொன்னாள். பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நானே வந்து வாங்கிக்கிறேன். பர்ஸை எடுத்து பர்ஸை எடுத்தபடி நேராக வீட்டிற்குள் சென்றாள் அகலிகா. அங்கு இருந்த டேபிளில் வைத்துவிட்டு நகர்ந்த வேகத்தில் கைப்பட்டு பர்ஸ் கீழே தவறி விழுந்திருந்தது. பின்னால் வந்த அகலிகாவின் தந்தை வேகமாக பர்ஸை எடுத்தார். விழுந்த வேகத்தில் பர்ஸ் விரிந்து திறந்திருந்தது. ஆண்கள் நிறைய பேர் உபயோகப்படுத்துவது போன்ற பர்ஸ் அது. ஒரு பக்கம் ஃபோட்டோ வைப்பதற்கான இடம் இருக்க ஃபோட்டோ திறந்தபடியே விழுந்திருந்தது. அக்னிதேவின் தாய் தந்தை இருவரும் அந்த ஃபோட்டோவில் சிரித்து கொண்டிருந்தனர். புகைப்படத்தை பார்த்தவர் இவங்களோட பையனா அக்னிதேவ் என்று கேட்க மாடிப்படி ஏறி கொண்டிருந்தவள் திரும்பி வந்து என்னப்பா என்ன ஆச்சுது என கேட்டார். வந்து இவர் இந்த பையன் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் யார் என்று கேட்க இது டைரக்டர் சாரோட பர்ஸ்பா. வரும்போது நான் தான் அவர் வீட்டில் ட்ராப் பண்ணினேன். ஃபோட்டோவில் இருக்கிறது அவரோட அம்மா அப்பாவாக இருக்கலாம். ஏன் கேட்குறீங்க? இவங்க 2 பேரும் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் இவரை பார்த்து பேசணும். கட்டாயமாக பேசலாம்ப்பா. நான் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறேன். நாளைக்கு அழைச்சிட்டு போகிறேன் என்று கூற நிச்சயமாக பார்க்கணுமா? ஒருவேளை இவங்க தான் இவரோட பிறந்தவங்களா பெற்றவங்களா இருந்தால் இவர்கிட்ட சொல்ல வேண்டிய தகவல் ஒன்று இருக்குது. நான் இவர்கிட்ட கட்டாயம் பேசி ஆகணும். கடவுள் அதனால தான் இத்தனை நாளாக என்னை உயிரோட வச்சிருக்கிறார் போல இருக்குது. என்னப்பா என்னென்னமோ பேசுகிறீங்க. இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுமா? இன்றைக்கே இப்போவே போய் பார்க்கலாமா? ஏதோ ஒன்று அவரை பரபரப்புக்கு உள்ளாக்கியது என்று தெரியவும் சரிப்பா இருங்க ஒரு நிமிஷம் நான் ஃபோனில் கேட்குறேன். இப்போவே நம்ம புறப்படலாம் என்று கூறியபடி அக்னிதேவிற்கு ஃபோனில் அழைத்தாள்.